அடுத்ததாக நாம் காணவிருப்பது இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் மற்றும் காந்தி உலக அறக்கட்டளை இணைந்து நடத்திய ஊழலற்ற இந்தியா வளர்ந்த நாடு எனும் தலைப்பில் நடைபெற்ற விழா. ஒவ்வொரு வருஷமும் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளான அக்டோபர் 31 தொடங்கி ஒரு வாரம் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் என்று இந்தியா முழுவதும் நம்ம ஆச்சரிக்கிறோம். அதில் ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டரான இந்துஸ்தான் பெட்ரோலியமும் இந்த விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் ஏன்னா ஊழல் ஒழிப்பதால் தான் இந்தியா ஒரு வளர்ந்த நாடு ஆக முடியும் என்ற தொகுப்பில் இந்த வருஷம் நடத்தி வருது. அதில் உள்பட்டு நம்ம இப்போ இந்த திருக்கூத்து இங்கே நம்ம நடத்தி வச்சோம். இது மக்களுக்கு அங்கே உரிமை தட்டி கேட்கவும் அங்கே இந்த ஊழலுக்கு எதிர்ப்பாக அங்கே நிற்கவும் ஊழல் எங்கேயாவது கண்டால் அது கம்ப்ளைண்ட் செய்யவும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றது தான் இதனுடைய நோக்கம். என் பேர் தமிழரசி. திருவள்ளூர் மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறேன். நம்ம டிஸ்ட்ரிக்டோட மாவட்டத்தோட அலுவலகம் திருவள்ளூரில் இருக்குது. ஒரு பொது ஊழியரோ கவர்மெண்ட் சர்வெண்ட்டோ இல்லை பப்ளிக் சர்வெண்ட்டோ அவங்களோட வேலையை செய்கிறதுக்காக சட்டப்படியான வேலையை செய்கிறதுக்காக இல்லை செய்யாமல் இருக்கிறதுக்காக சட்ட விரோதமான செயலை செய்வதற்காகவோ பெறப்படும் பணமோ பொருளோ அல்லது வேறு எந்த விதமான பரிசு பொருளாகவோ இதுதான் லஞ்சம்ன்றது. அந்த வேலையை செய்கிறதுக்கு கொடுக்குற பணமோ பொருளோ இல்லை பரிசு பொருளோ தான் லஞ்சம்னு நம்ம சொல்கிறோம். ஒரு அரசு துறையில் நீங்கள் ₹1 கொடுக்குறீங்கன்னா அதுக்கான ஒரு ரசீதோ பில்லோ தரணும். இந்த ரசீது பில்லு இல்லாத அந்த ₹1வோ லஞ்சமாக தான் கருதப்படுது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம நாட்டில் இருக்கிற எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்குது, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு காட்டுறதுக்கு எனக்கு ₹500 கொடு, ₹1000 கொடு, அப்போ தான் நான் காட்டுவேன், இல்லைனா காட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அங்கேயே பிறந்தது லஞ்சம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நீங்கள் ஸ்கூலில் சேர்க்கணும், காலேஜில் சேர்க்கணும், டொனேஷன் ஃபீஸாக வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டணும்னு போகிறீங்க, வீடு வாங்குறதுக்கான நிலத்தை பார்க்குறீங்க, நிலத்தை பார்த்து வாங்குறீங்க. வாங்கின நிலத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு பென்சிங் போடலான்னு போகிறீங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுவான். அந்த பிரச்சனையை சமாளித்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க. அங்கே என்ன கேட்குறாங்க, ஒரு பேப்பர் வாங்கிட்டு வா, கார்பன் ஷீட் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. அதுவும் லஞ்சம் தான். அதுக்கப்புறம் அதை அளந்து போடணும், சர்வேராண்ட போகணும், அதுக்கு பட்டா வாங்கணும். யார்கிட்ட போகிறீங்க, தாசில்தார்கிட்ட போனீங்க. இப்படி ஒன்றுத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், லஞ்சம் கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்கறது தப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நல்லாவே தெரியும், இது தப்பு தான் தெரியும். ஆனால் அதை என்ன பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ரைட்டு, இது சகஜம்தான், இதுவும் ஒரு ரூலு, இதுவும் ஒரு சட்டம் நினச்சிக்கிட்டு கொடுத்துட்டு ₹1000 கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுறீங்க. அது நீங்கள் செய்யக்கூடாது. ஊழல் தடுப்பு கண்காணிப்பு வாரத்தை ஒட்டி கலை நிகழ்ச்சிகளின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம். நாடுகள் புகழ்பெற்ற நாடு இருக்கின்றது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற நாடுகள் இருந்தாலும் நம்முடைய இந்த நாடு எந்த ஒரு குறையில்லாத நாடு. வளத்தில குறையா, நீரிழத்தில குறையா, தானியத்தில குறையா, செழித்தவங்க செல்வத்தில குறையா, எந்த ஒரு குறையில்லாத நாடு நம்முடைய இந்திய நாடு. நம் தாய் நாட்டிலே குறைகள் இருந்ததுன்னா எப்படி தெரியுமா, நீங்கள் இருக்கும் காலத்தில் குறைகளே கிடையாது. மாதம் மும்மாரி மழை பெய்தது, அது மட்டும் கிடையாது. நாட்டு மக்கள் எந்த ஒரு குறை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. 3 வேளை சாப்பாடு எந்த ஒரு குறை இல்லாமல் தானியங்களை விளைச்சு சாப்பிட்டாங்க. ஆனா இந்த 2022 20ஆம் நூற்றாண்டு பிறந்த பிறகு உலக நாடுகள் எத்தனை உண்டு. உலக நாட்டை ஆண்டு எந்த நாடு தெரியுமா, உலக நாட்டை ஆண்டு இங்கிலாந்து நாடு. அந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க 6 மாசம் பனி பொழியும், பனி பொழிஞ்சுனே இருக்கும். அப்படி பனி பொழியும் போது உணவு வேண்டும்னா அடுத்த நாடுக்கு கையேந்தாங்க. அந்த நாடு இங்கிலாந்து நாடு. 6 மாசம் பனி பொழிஞ்சுனே இருக்கும். அந்த 6 மாசமும் அடுத்த நாட்டுக்கிட்ட உணவு என்ன பண்ணாங்க, கையேந்துவாங்க. அந்த நாடாகப்பட்டது இப்பவும் உயிர் நாடு பெருமை பேசுகிறாங்க. வருடம் 365 நாளைக்கும் பனி பொழிஞ்சுனே இருக்கும். பனி பொழிஞ்சாக்கா விவசாயம் பண்ண முடியுமா, விவசாயம் பண்ண முடியாத காரணத்தால் அடுத்த நாட்டில் கையேந்தி வாங்கி தின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட எங்கள் நாடு மேலை நாடு
என்று பெருமையா பேசுகிறேன். ஐயா, அது மட்டும் தானா? பிரேசில் நாட்டுல கூட வெறும் கரும்பு விளைச்சல் மட்டும்தான், அந்த நாட்டே உயர்ந்த நாடுன்றாங்க. அப்பனா நம்ம என்ன நாடு ஐயா? அது மட்டும் கிடையாது, நியூசிலாந்து நாடு அவங்களுக்கு தொழில் என்ன பொழைப்பு ஆடு மேய்க்கிற பொழைப்பு தான். அந்த ஆடு மேய்க்கிற தொழில் வருஷம் போல செஞ்சாலும் வருஷம் முழுக்கும் கிடையாது, அவங்க கடைசி வரைக்கும் ஆடு தான் மேய்க்கணும். அப்படியேப்பட்ட நாடு தலை தோதி நிற்குது, உயிர் நாடு பேர் வருது. நம்ம நாடு மட்டும் ஏன் இந்த மாதிரி தலைகுறைவா இருக்குது? ஆனா காலம் மாறி போச்சு. காலம் மாறினதுனால மக்கள் 60% வெறும் 2 வேளை உணவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நாடு ஏழ்மை நாடா மாறி போச்சு. என்ன தெரியுமா? லஞ்சம்னு சொல்லக்கூடிய ஊழல், இதெல்லாம் தலை தோங்கி நிற்குது. இது வேரோட பிடிங்க எறியணும். ஊழல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் போதுதான் ஊழல் குறைவடையும். ஊழலற்ற ஒரு நாடாக இந்தியா மாறும்போதுதான் இந்தியாவின் பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும் எனும் கோரிக்கையோடு மீண்டும் இதுபோன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.